வாருங்கள். நீங்கள் வந்ததன் நோக்கம் யாதோ? நாங்கள் சிறு விவசாயிகள். அப்படியா? நாங்கள் விவசாயத்தை விட்டுவிடலாம் என்று முடிவு செய்து விட்டோம் அண்ணா. என்னது, விவசாயத்தை விட்டுவிட போறீர்களா? ஆமண்ணா, வேறு ஏதாவது தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து விட்டோம் அண்ணா. அதனால் எங்கள் நிலத்தை அரசுக்கே தானம் செய்து விடலாம் என்று முடிவு செய்து விட்டோம் அண்ணா. ஏன் இந்த விபரீத முடிவு? வெயில் மழை என்று பாராமல் பாடுபட்டு உழைத்தும் முடிவில் கடனே மிஞ்சுகிறது. அதனால் தான் அண்ணா. ஐயோ, விவசாயிகளை நம் விவசாயத்தை விட்டுவிட்டால் நம் சாப்பாட்டிற்கே திண்டாட வேண்டியதுதான். உழவன் சேற்றில் கால் வைத்தால் தானே நாம் சோற்றில் கை வைக்க முடியும். விவசாயிகளே இல்லை என்றால் நம் அறுசுவை உணவு எங்கே? நம் வாழ்வாதாரம் எங்கே? ஐயோ, என்னால் சிந்திக்க முடியலையே அண்ணா. நீ சொல்வதை கேட்கும் போதே தலை சுற்றுகிறது. உலக தொழில் இல்லையே, உலகமே இல்லை என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? ஆமண்ணா. ஏன் அரசே, ஒரு சமயம் வரிச்சுமை அதிகமாக இருப்பதினாலோ என்னவோ இவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருப்பார்களோ? அப்படித்தான் இருக்க வேண்டும். விவசாயிகளே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். வரி சுமையை குறைத்து உங்களுக்கு மானிய தொகை கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன். தாங்கள் செய்த உதவிக்கு மிக்க நன்றி மன்னரே. தெனாலிராமரே, உங்கள் யோசனைக்கு மிக்க நன்றி. என்ன தெனாலிராமரே, இதெல்லாம் உங்கள் வேலைதானா? நான் அப்போதே நினைத்தேன். என்னது? இல்லை அரசே, நாங்கள் தான் வரிச்சுமையை தாங்காமல் தெனாலிராமனிடம் முறையிட்டோம். அவர் கொடுத்த யோசனைப்படிதான் தங்களிடம் வந்தோம். எங்களுக்கு எல்லாமே விவசாயம் தானே அரசே. எங்களை மன்னியுங்கள் அரசே. சரி, சென்று வாருங்கள். தெனாலி, என்ன எல்லாம்? என்னை மன்னியுங்கள் மன்னா. மக்கள் வரிச்சுமையை தாங்க முடியாமல் துன்பப்பட்டனர். மேலும் இது மக்களை பாதிக்கும். மக்களை பாதித்தால் நம் நாட்டை பாதிக்கும். நாட்டை பாதித்தால் தங்கள் ஆட்சியினை அல்லவா பாதிக்கும். அதனால்தான் தெனாலி, நாட்டின் நிலையறிந்து நாட்டு மக்களின் நலன் கருதி சிந்திப்பவனே உண்மையான அரசன். இந்நாட்டின் அரசனாகும் முழு தகுதியும் உமக்கே உள்ளது. இன்றிலிருந்து நீதான் இந்நாட்டின் அரசர். மன்னர் மன்னா, தாங்கள் இவ்வளவு பெரிய முடிவை சற்று சிந்தித்து எடுக்க வேண்டும். சற்று சிந்தியுங்கள் மன்னா. இனி சிந்திப்பதற்கு இடமே இல்லை. அரசே, என்ன காரியம் செய்கிறீர்கள்? மக்களை வரிச்சுமையிலிருந்து காக்கவே நான் இவ்வாறு செய்தேன். தாங்கள் என்னை கோபித்து விட்டீர்கள் போல் தெரிகிறது. என்னை மன்னியுங்கள் அரசே, என்னை மன்னியுங்கள். இல்லை இல்லை, கோபமெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சரியான முடிவுதான் எடுத்திருக்கிறேன். வேண்டாம் அண்ணா, வேண்டாம். இது அரச கட்டளை, மீற வேண்டாம். மன்னா, காட்சி 2. அரச கட்டளை மீற முடியாமல் தெனாலிராமனும் அரசரானார். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? என்னாச்சா? பதவி வந்த மோகத்தால் தெனாலி தான் செய்வது அனைத்தும் சரியென நினைக்கத் தொடங்கினார். நாட்டின் சட்ட திட்டங்களை மாற்றி அமைக்கலானார். அதனால் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? தெனாலி நடைமுறைப்படுத்திய சட்டம் நடைமுறைக்கு ஒத்து வரவில்லை. அப்போ தெனாலிராமன் அந்த சட்டங்களை மாற்றினாரா? மாற்றினார். எதை மாற்றினார் என பார்ப்போம் வா. பார்ப்போம். வருகிறார். தேவராயரே, சொல்லுங்கள் மன்னா. நம் நாட்டின் நிதி நிலைமை எல்லாம் எப்படி இருக்கிறது? நாட்டின் நிதி நிலைமை சற்று மோசமாகத்தான் இருக்கிறது மன்னா. நம் நாட்டு கஜானாவில் குறைந்தபட்ச நிதி இருக்கிறது மன்னா. அப்படியா? நம் நாட்டு படைகளை நிர்வகிக்க படைகளுக்கும் படை வீரர்களுக்கும் ஆகும் செலவை கூற முடியுமா? முடியும் மன்னா. மாத செலவே 10,000 பொற்காசுகளுக்கு மேலே தேவைப்படும் மன்னா. தற்போது அந்நிய நாட்டு படையெடுப்பும் இல்லை, நம் நாட்டிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. படைகளுக்கும் படை வீரர்களுக்கும் இவ்வளவு செலவு தேவைதானா என்று சிந்திக்க வேண்டும் கிருஷ்ணதேவராயரே. ஆமண்ணா. ஓர் நல்ல யோசனை. சொல்லுங்கள் மன்னா. படை வீரர்களுக்கெல்லாம் பாதி சம்பளத்துடன் விடுமுறை என்று அறிவித்து விடுங்கள். ஆதி சம்பளமா? ஆம், படை வீரர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது அல்லவா? நல்ல மனசு அரசரே உங்களுக்கு. அப்போது படையில் என்ன செய்வது? படைகளை மிருக காட்சி சாலைக்கு தற்காலிகமாக அனுப்பி வையுங்கள். பிறகு பார்த்துக் கொள்ளலாம். விலங்குகளை காண மக்கள் கூட்டம் அலைமோதும். இதனால் வருவாயும் பெருகும், கஜானாவும் காலியாகாது. சரிதானே அமைச்சரே? ஆமண்ணா. அப்போது போர் ஏதும் வந்தால் என்ன செய்வது? படைகளையும் படை வீரர்களையும் மறுபடியும் அழைத்துக் கொள்ள வேண்டியதுதானே? இதெல்லாம் சரியாக வரும் என்று எனக்கு தோன்றவில்லை மன்னா.
எல்லாம் சரியாகத்தான் வரும். தற்போதைய நிதி நிலைமையை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். சரி மன்னா. சரி செய்ய தெனாலிராமன் என்னென்ன பாடுபடுகிறார் பாவம். நிதிநிலையை சரி செய்தால் போதுமா? நாட்டின் நிலை பற்றி கவலைப்பட வேண்டாமா? நாட்டின் நிலையா? ஆமா. பின்பு படைகளையும் படை வீரர்களையும் அனுப்பிவிட்டு போர் என்று ஒன்று வந்தால் என்ன செய்வது? என்ன செய்திருப்பார் அரசர்? நான் கூறியபடியே போரும் வந்தது. அதை சமாளித்தது யார் என தெரியுமா? நம் அரசர் தெனாலிராமன் தானே? இல்லை இல்லை, யார் என்று பார்ப்போமா? பார்ப்போம். மன்னர் மன்னா, எதிரி நாட்டு மன்னர் நமது நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறாராம். என்னது, போர் தொடுத்து வருகிறாரா? கிருஷ்ணதேவராயரே, உடனே நமது நாட்டு படைகளையும் படை வீரர்களையும் வர சொல்லுங்கள். மன்னர் மன்னா, எதிரி நாட்டு மன்னர் நமது நாட்டின் எல்லை வரை வந்து விட்டாராம். என்னது? இனிமேல் படைகளையும் படை வீரர்களையும் அழைப்பது சாத்தியமாகாது. அவ்வளவு விரைவில் படைகள் இங்கு வந்து சேர முடியாது மன்னா. ஆமண்ணா. ஐயோ, இப்போது பெரிய சிக்கலாய்விட்டதே. என்ன செய்வது கிருஷ்ணதேவராயரே? சீக்கிரம் சொல்லும் ஐயா, நேரம் குறைவாக இருக்கிறது. அமைதியாக இருங்கள் மன்னா. நான் சென்று அந்த நாட்டு மன்னரை அழைத்து வருகிறேன். அவரிடம் நீங்கள் உரையாடினால் இதை சரி செய்வதற்கு வாய்ப்புள்ளது. சென்று வாருங்கள். வணக்கம் மன்னா. வணக்கம். நல்ல யோசனைதான். சரி வாருங்கள், மன்னரை சந்திப்போம். சரி வாருங்கள். வணக்கம் மன்னா. வணக்கம் மன்னரே, அமருங்கள். உங்கள் அமைச்சர் ஒரு நல்ல யோசனை கூறினார். என்னது? இரு நாட்டு படை வீரர்களும் போரிட்டு பல உயிர்கள் பலியாவதை விட நாம் இருவரும் சண்டையிட்டு யார் வெற்றி பெறுகிறோமோ வெற்றி தோல்வியை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று உங்கள் அமைச்சர் கூறினார். இந்த யோசனை எனக்கும் சரியாகப்படுகிறது. நல்ல யோசனைதான், நல்ல யோசனைதான். கிருஷ்ணதேவராயரே, ஒரு நிமிடம் இப்படி வாரும். என்ன இது? என்னை ஒட்டுமொத்தமாக முடித்து விடலாம் என்று திட்டமோ? இல்லை மன்னா. என்ன இல்லை மன்னா? இப்போதுள்ள நிலையை சமாளிக்கவே நான் இவ்வாறு செய்தேன். சமாளிக்கவில்லை ஐயா, எனக்கு சமாதி கட்டுகிறீர்கள் என்று தான் கூற வேண்டும். ஐயோ, இப்போது நான் என்ன செய்வேன்? உங்கள் அரசர் என்ன கூறுகிறார்? என்னோடு யுத்தம் செய்ய அஞ்சுகிறாரா? அச்சமா? எம் மன்னருக்கா? முதலில் நீங்கள் என்னிடம் சண்டையிட்டு வெற்றி பெற முடியுமா என்றே சிந்திக்கிறார். எனது மன்னராவது எங்கள் மன்னருக்கு வலுவான போட்டியாக இருப்பார். நீ விரப்படி. சரி, முதலில் என்னிடம் போட்டியிட்டு வெற்றி பெறுங்கள், பார்க்கலாம். ஆகட்டும். யாரங்கே? யாரங்கே? இவரை அழைத்து செல்லுங்கள். நல்ல வேலை அரசே, என்னுடைய இந்த செயலால் ஒட்டுமொத்த நாட்டையே பலி கொடுக்க துணிந்தேனே. என்னை மன்னியுங்கள். வீரம்தான் ஒரு நாட்டினை காக்கும் என்பதை நன்கு புரிந்து கொண்டேன். நீங்களே என்றென்றும் இந்நாட்டின் மன்னர். தெனாலி, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு வீரம் மட்டுமல்ல, விவேகமும் முக்கியம். இரண்டும் இணைந்தால் வெற்றி நிச்சயம். என் வீரமும் உங்கள் விவேகமும் இனி இந்நாட்டை ஆளும். அனைவரும் வாருங்கள், இவ்வெற்றியை கொண்டாடலாம். வாழ்க கிருஷ்ணதேவராயனின் ஆட்சி! வாழ்க கிருஷ்ணதேவராயன் ஆட்சி! வளர்க தெனாலிராமனின் புகழ்! வளர்க தெனாலிராமனின் புகழ்! நன்றி, வணக்கம்.